தானம் திருப்பி தரும். The power of kindness. மழை பெய்து கொண்டிருந்த ஓர் அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் விக்கிரமன் என்ற நல்ல விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் நல்ல மனிதர். பிறருக்கு உதவி செய்யும் மனம் கொண்டவராக இருந்தார். அவர் தினமும் விவசாய வேலை செய்து அவர் வாழ்வை பயணித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் விக்கிரமன் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன குருவி தரையில் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தது. அது மிகவும் பலவீனமாக இருந்தது. அதன் சிறகுகள் காயப்பட்டிருந்தன, பறக்க முடியாத நிலை. விக்கிரமன் அதை பார்த்தவுடன் மயக்கமடைந்த அந்த குருவியை எடுத்து தனது வீட்டிற்கு சென்றார். அதற்கு சிறிது தண்ணீர் ஊற்றி மெதுவாக உணவளித்தார். அவர் தினமும் குருவியை கவனித்து வந்தார். அதன் சிறகுகளை மருந்து வைத்து பராமரித்தார். சில நாட்கள் கழித்து குருவி மெதுவாக உடல் நலம் பெறத் தொடங்கியது. ஒரு நாள் குருவி முழுமையாக குணமடைந்தது. விக்கிரமன் அதை வனத்திற்கு விடத் தயாரானார். ஆனால் செல்லும் முன் அந்த குருவி, உன் உதவிக்காக நன்றி. இந்த விதையை எடுத்து நடு. இது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று கூறியது. விக்கிரமன் அந்த விதையை எடுத்துக்கொண்டு தனது தோட்டத்தில் நட்டார். காலம் கடந்தபோது அந்த விதையிலிருந்து ஒரு மரம் வளரத் தொடங்கியது. ஆனால் இது ஒரு சாதாரண மரமல்ல, இதில் பொன்னான பழங்கள் காய்த்தன. விக்கிரமன் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அவர் அந்த பழங்களை எடுத்து விற்றார். சில மாதங்களில் அவர் ஒரு பணக்காரன் ஆகிவிட்டார். ஆனால் அவர் எப்போதும் எளிமையாகவே வாழ்ந்தார். பணம் வந்ததாலும் அவர் மனம் மாறவில்லை. அவர் கிராமத்தாருக்கு உதவி செய்தார், ஏழைகளை காப்பாற்றினார். விக்கிரமன் இவ்வளவு சிறப்பாக வாழ்வதை பார்த்த கிராமத்தினர் அவரை பார்த்து வியந்தார்கள். அவர்களும் ஒரு விதையை பெற முயன்றார்கள். அவர்கள் காட்டில் சென்று பல பறவைகளை பிடித்தனர். ஆனால் எந்த குருவியும் அவர்களுக்கு மந்திர விதையை கொடுக்கவில்லை. அவர்கள் புரிந்து கொண்டனர், தனிமனித நன்மை நோக்கி மட்டும் செயல்படுவதால் எதையும் பெற முடியாது. உண்மையான உதவியால் மட்டுமே நல்லது நடக்கும். கதை நெறி: நாம் பிறருக்கு உதவி செய்தால் அது நமக்கு பன்மடங்கு திரும்ப வரும். நல்லதை செய்பவன் நன்மையை பெறுவான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.